மென்டல் அபிலிட்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். முதல்ல ஹச்சிஎஃபோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஷார்ட் ஃபார்மில் நம்ம தமிழில் வந்து மீப்போவ அப்படின்னு சொல்கிறோம். எல்சிஎம்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா லோயஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மீப்போம அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னென்னா மீசிம அப்படின்னு கூட வந்து ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. மீசிம அப்படின்னு கூட சொல்லலாம். மீப்போமேன்னு சொல்லலாம், மீசிம அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 924, 105, 525 இதோடைய மீப்போவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீப்போவை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நான் இப்போ கொடுத்துருக்க நம்பர்லாம் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா எந்தெந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ எல்லா நம்பரையும் எடுத்து எழுதிக்கிறோம். 924, 105, 525 எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எந்த நம்பரால் இது வகுக்க முடியும், ஒரே நம்பரை இந்த 3 நம்பரையும் வகுக்கணும். ஒரே நம்பரால் மட்டும்தான் வகுக்கணும். எந்த நம்பராலலாம் வகுக்கலாம் அப்படின்றத வந்து வகுத்துக்கிட்டே போகணும். அதுக்கு மேலே வந்து என்னென்னா, ஒரே நம்பரால் 3 நம்பரையுமே வகுக்க முடியல அப்படின்னா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் நம்ம மீப்போவாக்கு செய்ய வேண்டியது. முதல்ல போகலாம் பாருங்கள். முதல்ல வந்து என்னென்னா 2ஆம் வாய்ப்பாடால் வகுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வகுக்க முடியாது. ஏன்னா வந்து கடைசியில் என்னென்னா 105ல் 5 இருக்குது, 525ன்னு இருக்குது. இரட்டைப்படை வந்து என்னென்னா இரட்டை இலக்க எண் வந்து கடைசியில் வந்தால் தான், இரட்டைப்படை எண்ணாக வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ 3ல் வருமா அப்படின்னு பார்க்குறோம். 3ல் வருமா அப்படின்னு பார்த்தா 3ல் வருது. 3 டேபிளில் எப்படி வந்து ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு எப்படி பார்க்கணுன்னா, ஒரு நம்பர் இருக்குன்னா இப்போ 924 இருக்குன்னா 9, 2, 4 மூணுத்தையும் என்ன பண்ணால் நம்ம கூட்டி பார்க்கணும். கூட்டி பார்த்தா வர ஆன்சர் வந்து என்னென்னா 3ஆம் வாய்ப்பாடில் டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த 924 டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பார்த்தா 924 எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது, 9, 2, 11 வரும். 11ஓட 4, 5 வரும், 15 வரும். இதனால் வந்து என்னென்னா 3ஆம் வாய்ப்பாடில் வருதா. இது மாதிரி மற்ற நம்பர்ஸ் வந்து என்னென்னா ஆட் பண்ணி பார்த்தாலும் வருது. ஸோ 3ஆம் வாய்ப்பாடு வச்சு நம்ம என்னென்னா வகுத்துக்கிறோம். வகுத்துக்கும் போது என்ன வருதுன்னா 924 3ஆல் வகுத்தா 308 வருது. அது மாதிரி 105 வகுத்தா என்ன வருதுன்னா 35 வரும். அது மாதிரி 525 வகுத்தா என்ன வரும்னா 175 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப நம்ம வந்து என்னென்னா அடுத்தது வந்து போடுறோம். அடுத்தது எந்த வாய்ப்பாடால் வகுத்து பார்க்கலான்னா, திரும்ப 2 வராது, 3 வருமா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 308 இருக்குது. 3ஐயும் 8ஐயும் கூட்டினா என்ன வரும், 11 தான் வருது. ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் வராது. ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் வந்து என்னென்னா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு எடுத்துட்டோம். 4ல் வருமா அப்படின்னு பார்த்தா 4ல் வரணுன்னாலும் என்ன வரணும், கடைசியில் வந்து இரட்டைப்படை எண்ணில் வரணும். அதுவும் இங்கே வரல, அதனால் 4ம் விட்டுட்டோம். 5ல் பார்த்தா 5ம் வந்து என்னென்னா எல்லாத்துலேயுமே 5 இருந்தால் 5 இருக்கணும், இல்லைனா 0 இருக்கணும். கடைசி நம்பர் வந்து என்னென்னா ஒரு நம்பரில் 5 இருக்கணும், 0 இல்லைனா 0 இருந்தால் தான் அது 5ஆம் வாய்ப்பாடில் வரும். அது மாதிரியும் வந்து என்னென்னா 308 இங்கே இடிக்குது. அதனால் வந்து என்னென்னா 5ஆம் வாய்ப்பாடும் வராது. 6வது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வந்து எதோட பெருக்கல், 2ஐயும் 3ஐயும் பெருக்கினா தான் 6 வரும். 2ஆம் வாய்ப்பாடு 3ஆம் வாய்ப்பாடில் இது வரல. அப்போ 6ல் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. நம்ம 7ல் வருமா அப்படின்னு அடுத்தது பார்க்குறோம். 7ல் பண்ணால் வருது. ஸோ என்னென்னா நம்ம 7 வச்சு போட்டிருக்கோம். 7ல் பண்ணால் என்ன வருது பாருங்கள், 308 வந்து 7ஆல் வகுத்தா 44 வரும். அடுத்தது 35 வகுத்தா 5 வருது. 175 வகுத்தா 25 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அது எந்தாவது ஒரு பொதுவான வாய்ப்பாடை வச்சு வகுக்க முடியுமா அப்படின்னா வகுக்க முடியலை. ஸோ என்னென்னா நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் எல்லாத்தையுமே பெருக்கிக்கிறோம். லெஃப்ட் சைடில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 3 இருக்குது, 7 இருக்குது. ரெண்டுத்தையுமே பெருக்கிறோம். 3ஐயும் 7ஐயும் பெருக்கினா என்ன, 21 வருது. அப்போ கொடுக்கப்பட்ட எண்களின் மீப்போவ மதிப்பு என்ன அப்படின்னா 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீப்போவேனா இதான் பண்ணணும். கொடுத்துருக்க நம்பரை எடுத்து எழுதணும். எல்லா நம்பரையும் ஒரே வாய்ப்பாடால் வகுக்க முடிஞ்சால் வகுக்கணும். சப்போஸ் கொடுத்துருக்க நம்பரை எந்த வாய்ப்பாடுலையுமே வரலை அப்படின்னா 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் எல்லா நம்பரும் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 1 தான் கொடுத்துருக்க நம்பரோட மீப்போவ அப்படின்னு எடுத்து எழுதிப்போம். ஓகேயா. அடுத்து நம்ம என்ன போகிறோம்னா அடுத்த சம்முக்கு போகிறோம். மீப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2/3 × 3/2 × 5 × 7/4 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2/2 × 3/5 × 5/2 × 7/6 கொடுத்துருக்காங்களா. ரெண்டாவது 2/3 × 5/3 × 7 ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா எடுத்து எழுதிக்கிட்டோம்.
எடுத்து எழுதிக்கிட்டு இது எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மீப்போவை இதுக்கு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் என்ன பண்ணணும்னா 3த்துலேயுமே இருக்கணும். 3 எடுத்து நான் எழுதியிருக்கேன்ல, 3 வரிசை எழுதியிருக்கேன். 3 வரிசையிலுமே ஒரு நம்பர் இருக்கணும். அப்படி நம்பர் இருந்துச்சுன்னா எதில் வந்து அந்த நம்பருக்கு பவர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் கண்டிஷன். சப்போஸ் அந்த 3த்துலேயுமே அந்த நம்பர் இல்லை, 2த்துல மட்டும் தான் இருக்குன்னா அந்த நம்பரே எடுத்துக்கூடாது. ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா ஒரு நம்பர் 3த்துலேயுமே இருக்கணும், 3 வரிசையிலுமே இருக்கணும். 2வது கண்டிஷன் என்னென்னா 3 வரிசையில் எந்த வரிசையில் அதுக்கு டிகிரி ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த டிகிரி எடுத்து எழுதிக்கணும். இதுதான் வந்து 2 கண்டிஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள், 2 எல்லாத்துலேயுமே இருக்கா? 2 எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் எதில் பவர் கம்மியாக இருக்குன்னா 2வது வரிசையில் 2 ஸ்கொயர் தான் இருக்குது, எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்தது 3 வந்து எல்லா வரிசையிலையும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இல்லை, கடைசி வரிசையில் 3 இல்லை, அதனால் எடுத்துக்கல. 5 எல்லா வரிசையிலையும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 5 வந்து முதல் வரிசையில் ஒன்று தான் இருக்குது பவர், அதனால் அதை எடுத்துக்கிறோம். அடுத்தது 7 பாருங்கள், 7 வந்து எல்லா வரிசையிலையும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து கடைசி 3 வரிசையிலையும் இருக்குது, கடைசி வரிசையில் தான் வந்து கம்மியாக இருக்குது பவர் 2 அப்படின்னு, அதனால் அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ மீப்போவை என்னென்னு எடுத்து எழுதிடலாமா? இதுக்கப்புறமா வந்து எல்லா நம்பர்ஸும் பார்த்தாச்சு. மீப்போவை என்னென்னு எடுத்து எழுதினீங்கன்னா மீப்போவா ஈக்குவல் டு 5 × 2 ஸ்கொயர் × 7 ஸ்கொயர், அப்படியே நம்ம கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதுகிறோம். 5 × 2 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 2 2ஆல் பெருக்கணும்னு அர்த்தம். 2 × 2 போடுறோம். அடுத்தது 7 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா 7 ஸ்கொயர் 7 × 7 அப்படின்னு எடுத்து போடுறோம். ஈக்குவல் டு என்ன வருது? 5யும் 2யும் பெருக்குனா என்ன வரும்? 5யும் 2யும் பெருக்குனா 10 வருமா? அடுத்தது என்ன பண்ணுறோன்னா 7யும் 7யும் பெருக்குனா 49 அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன போட்டிருக்கோன்னா 10யும் 2யும் பெருக்குனா 20 வருது அப்படின்னு போட்டிருக்கோம். 20 × 49 எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 49 × 20 நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், 980 ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் மீப்போவை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 980 தான் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மீப்போவை வந்து இது மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா, நிறைய நம்பர் கொடுத்துட்டு பவர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அடுத்த ப்ராப்ளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 பெருக்கல் 27 பெருக்கல் 3125 கொடுத்துருக்காங்களா? அடுத்தது வரிசை என்ன கொடுத்துருக்காங்க? 8 × 9 × 25 × 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசி வரிசை என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16 × 81 × 5 × 11 × 49 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு மீப்பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்ப்போம். முதல்ல கொடுத்துருக்க வரிசையை நான் எடுத்து எழுதியிருக்கேன், 4 × 27 × 3125 அப்படின்னு. இது நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 2, 3, 5 பிரிச்சுக்கலாம். ஏன் 2, 3, 5 பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே பகா எண்ணா பிரிச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக அப்படின்றதால பகா எண்ணா பிரிச்சுக்கிறோம். முதல்ல 4 எப்படி பிரிக்கலாம்? 2 × 2 அப்படின்னு பிரிக்கலாமா பகா என்ன பிரிக்கிறதுனா? அடுத்தது 27 எப்படி பிரிக்கலாம்னா நான் சைட்லேயே போட்டிருக்கேன் பாருங்கள். 27 முதல்ல 3ஆல் வகுக்கலாம், 9 வரும். திரும்ப 3ஆல் வகுத்தா திரும்ப வந்து என்ன 3 3 9 அப்படின்னு வரும். அதனால் 3 3 சேர்ந்தது தான் 27 அப்படின்னு, அதனால் 3 3 வந்து பெருக்கியிருக்கோம். அடுத்தது 3125 சைடில் போட்டால் எத்தனை 5 வருது அப்படின்னா 5 5 பெருக்குனா தான் என்ன வரும்? 3125 வரும். அதனால் 5 5 போட்டிருக்கோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்த வரிசைக்கு வந்து 8 × 9 × 25 × 7 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். 8ல் வந்து எத்தனை 2 இருக்குது அப்படின்னா 3 2 இருக்குது. 2 2 4 4 2 8, அதனால் 3 2 இருக்குது. 9ல் வந்து எத்தனை 3 இருக்குன்னா 2 3 இருக்குது. 25ல் எத்தனை 5 இருக்குன்னா 2 5 இருக்குது. × 7 அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா? அடுத்த கடைசி வரிசையை பாருங்கள். 16 × 81 × 5 × 11 × 49 அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா? 16ல் எத்தனை 2 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். 16 வந்து என்ன பண்ணலாம்? 2ஆல் வகுத்தா 8 வரும், திரும்ப 2ஆல் வகுத்தா 4 வரும், அடுத்த 2ஆல் வகுத்தா என்ன வருது? 2 வருதா? இது மாதிரி போட்டிருக்கோம். சரி, அதனால் 16னா 4 2 இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே 81னா 81 கீழே போட்டிருக்கோம். 4 தடவை 3 பெருக்குனா தான் என்ன வரும்? 81 வரும். அதனால் 4 தடவை 3 போட்டிருக்கோம். அடுத்தது × 5 வருது, × 11 அப்படியே எழுதியிருக்கலாம். ஏன்னா வந்து இது பகா எண்ணா தான் ஏற்கனவே இருக்குது. 49 எப்படி பிரிக்கலாம்னா 7 × 7ன்னு பிரிக்கலாமா? பகா எண்ணா, அதனால் வந்து நம்ம அப்படி பிரிச்சுருக்கோம். ஓகே, இப்போ அடுத்தது மீப்போவை எப்படி எடுத்து எழுதியிருக்கோன்னா ஒரு நம்பர் இப்போ 2 இருக்குது அப்படின்னா எல்லா வரிசையிலுமே 2 இருக்கணும், அப்போ தான் அந்த 2 எடுக்கணும்.
எல்லா வரிசையிலுமே இருக்கணும், அது மாதிரி பார்க்கணும். இதில் பாருங்கள் 3 வரிசை இருக்கா? முதல் வரிசையில் வந்து 2 2 இருந்தது. 2வது வரிசையில் எத்தனை 2 இருக்குது? 3 2 இருக்குது. 4வது வரிசையில் 4 2 இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கணும்னா ஃபஸ்ட்டு வரிசையில் பார்த்தா 2 2 அதை தான் எடுத்துக்கிறோம். அடுத்தது 3 எத்தனை இருக்குது? முதல் வரிசையில் 3 தடவை 3 கொடுத்துருக்காங்க. 2வது வரிசையில் 2 தடவை 3 இருக்குது. 3வது வரிசையில் எத்தனை தடவை? 4 தடவை இருக்குது. நம்ம எதை எடுத்துக்கணும்? கம்மியாக இருக்கிறது தான் எடுத்துக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 3 இருக்கிறது தான் எடுத்துருக்கோம். அடுத்தது 5 பார்ப்போம். 5 வந்து முதல் வரிசையில் எவ்வளோ இருக்குது? 5 5 இருக்குது. 2வது வரிசையில் 2 5 இருக்குது. 3வதுல 1 இருக்குது. நம்ம கம்மியாக இருக்க தான் எடுத்துக்கணும். அதனால் நம்ம ஒரு 5 தான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கையில் போட்டிருக்கோம். ஒரு 5 தான் எடுத்துருக்கோம். 7 இங்கே மேலே இருக்கா எங்கேயாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. 11 இருக்கானோ? இல்லை. ஸோ 7 11 ஒரு வரிசையில் இல்லை. அதனால் நம்ம என்னென்னா அதை விட்டுடலாம். அடுத்த வரிசையில் அது எவ்வளோ இருந்தாலும் சரி, 7 பவர் 11 இது மாதிரி நிறையாவே இருந்தாலும் சரி, ஆனால் நம்ம விட்டுடணும். எல்லாத்துலேயும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அது கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ மீப்போவாஸ் ஈக்குவல்ட்டு என்ன எழுதியிருக்காங்க? மீப்போவாஸ் ஈக்குவல்ட்டு 2 × 2 × 3 × 3 × 5 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். 2 2 எவ்வளோனா 4, 3 3 எவ்வளோனா 9 × 5 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 9ஐயும் 5ஐயும் என்னென்னா பெருக்கியிருக்கோம். பெருக்குனா 45 அப்படின்னு வருதா? அது 4ஐயும் 45ஐயும் பெருக்குனா 180 அப்படின்னு ஆன்சர் வருது. இப்போ ஆப்ஷன் டி 180 அப்படின்றது ஆன்சர். கொடுக்கப்பட்டுள்ள எண்களோட மீப்போவா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீப்போ மே அப்படின்ற மீசி மே எப்படி வந்து கணக்கிடுறது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.